நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த மாதிரி நம்ம கூல் ஷிவாங்கியவே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கடுப்பேத்தி விட்டுருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன திரை பிரபலங்கள் நாள்தோறுமே ட்ரை பண்ணிட்டு வராங்க. இதுல பலர் வெற்றி அடையறாங்க. பலருடைய முயற்சிக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்காம தான் இருக்குது. அப்படி சின்ன திரையில தனக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி வைத்துள்ள பாடகி, நடிகை, காமெடியன் இந்த மாதிரி பல அடையாளங்களை வைத்துள்ள ஷிவாங்கி குறித்து இப்போ நிறையவே சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே இணையத்தில் உலா வருது. அதுக்கு ஷிவாங்கியுமே பார்த்தீங்கன்னா பல்லார் விட்டது போல இப்போ நிறையவே பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஷிவாங்கியை இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 6 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது ஷிவாங்கி சமீப காலமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் உடுத்தி எடுத்த ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த இணையவாசிகள் சிலர் ஷிவாங்கி சினிமா வாய்ப்புக்காக தான் இப்படி கிளாமர் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விமர்சித்துட்டு வந்தாங்க. தன் மேலே இருக்கிற இந்த விமர்சனங்களுக்கு ஷிவாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அளித்த பேட்டி ஒன்றில் பலார் விடுறபடியான பதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய போஸ்ட்டுக்கு சிலர் மோசமான கமெண்ட் அடிப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறது கிடையாது. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டப்போ வாய்ப்புக்காக ஆடையை குறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும், ஷிவாங்கி சினிமா வாய்ப்புக்காக இப்படி அவுத்து போட்டுட்டு திரியிற அப்படிங்கிற மாதிரியாலாம் சிலர் என்ன திட்டுனாங்க. ஆனால் வாய்ப்புக்காக எல்லாம் நான் அப்படி செய்யலை. முன்னாடி நான் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். அப்போ மாடர்ன் ட்ரெஸ் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது மாதிரி நான் நினச்சேன். அதனால் அதை நான் போடலை. இப்போது நான் உடல் எடையெல்லாம் குறைச்சிருக்கேன். அதனால் எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால அதை நான் போட்டு ஃபோட்டோஸ் போடுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வாய்ப்புக்காக ஆடையை குறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷிவாங்கி படார் விட்டுருக்குறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.